வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் அருமையான தயிர் சாதம் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எங்கள் அம்மாவோட தயிர் சாதம் ரெசிபி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பண்டிகை நாள் வீட்டில் விருந்தாளி இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பரிமாறலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த தயிர் சாதம் செஞ்சு பரிமாறலாம். முன்கூட்டி என்ன பண்ணியிருக்கேன், அரிசி ஒரு காஃபி டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு கிளாஸ் அளந்துருக்காங்க. அந்த அரிசியை நல்லா கழுவி 3 முறை கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ரெகுலர் சோனா மசூரி அரிசி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டேபிள் ரைஸு. இப்போ இந்த தண்ணியிலேயே நான் 1 கிளாஸ் பால் சேர்க்க போகிறேன். இப்போ எந்த கிளாஸில் நான் அரிசி அளந்தனோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதே கிளாஸில் பால் 1 கிளாஸ் பால் சேர்த்து இது அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். 4 விசில் வேக வைக்கணும். நல்லா குழன்னு வேகணும் அரிசி. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அரிசியை நல்லா வேக விடணும். ஸோ 3லேருந்து 4 விசில் மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணேன் எல்லாமே லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதம் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் விட்டேன். ஸோ இப்போ இந்த தயிர் சாதத்தை நல்லா ஆறத்துக்கு விடணும். நம்ம இந்த தயிர் சேர்த்தோம்னா இதில் இந்த ரைஸில் புளிப்பு தட்டும். ஸோ அந்த நம்ம வேக வச்ச சாதத்தை நல்லா ஆற விடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதில் தயிர் சேர்க்கணும். இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பொடியை ஆப்பிள் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளை விதை தேவைப்படும். பொடியாக இஞ்சி, பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை, முந்திரி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க மல்லி, கிரேப்ஸு, கொட்டையெல்லாம் நீக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளரிக்காய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வற்றல் மிளகா, பெருங்காயத்தூள். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குங்க. நம்ம தயிர் சாதம் தயார் பண்ணலாம். சாதம் நல்லா ஆறி இருக்குது. இந்த சாதத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தயிர் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த சாதம் அந்த தயிரை நல்லா உறிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் நேரம் விட போகிறேன். 1 கிளாஸ் தயிர் அந்த சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுடுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, சீரகம் ஃபஸ்ட்டு பொரிய விட போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கணும். இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். வற்றல் மிளகா, பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லை எல்லாம் தீஞ்சு போயிடும். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் இந்த தாளிப்பை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். சாதம் நல்லா தயிரெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க வெள்ளரிக்காய், ஆப்பிள், மாதுளை விதை, கிரேப்ஸு, திராட்சை பழம், பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். தாளிப்பு சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை. இதில் தயிர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்க. இன்னொரு 1/2 கிளாஸ் நம்ம தயிர் சேர்க்குறது தேவைப்படும். 1 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் நம்ம தயிர் சேர்த்தே ஆகணும். உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த குவான்டிட்டியை. நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தயிர் சேர்த்துருக்கேன். இது பரிமாறிட்டு போகிறேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. இந்த பண்டிகை நாளில் வீட்டில் விருந்தாளி யாருன்னா கூப்பிட்டிங்கன்னா
கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து கணபதி சதுர்த்திக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். பொங்கல் நாளில் கண்டிப்பாக இந்த தயிர் சாதம் ரெசிபி பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் விருந்தாளி இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துக்கு இந்த தயிர் சாதம் செஞ்சு பரிமாறுவோம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.